Capstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இல்ல திமுகவினுடைய இந்த அடாவடித்தனமான ஆட்சிக்கு அண்ணன் திருமாவும் காரணம் தான். அதிகாரிகளையும் காவல்துறையும் குறித்து தான் பேசுறீங்களே தவிர இதற்கு காரணம் திமுக தான், இதற்கு காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பேசணும்ல. ஏங்க கேரள அரசு வக்பு சட்ட திருத்த அந்த சட்ட போராட்டத்துல உச்சநீதிமன்றத்தில் தன்னை இன்று இணைத்து கொண்டது கேரள அரசு. நாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஏன் இன்னும் இணையல? மகளிருக்கு இலவச பேருந்துன்னு நீங்க சொல்றீங்க, எத்தனை இடத்துலங்க பேருந்து நிறுத்துறாங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க அந்த திட்டம் என்பது சரியான 100% சரியான முறையில் நடந்து கொண்டிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு பத்திரிகையாளராக நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தருமபுரியில் அம்பேத்கர் அவருடைய சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கு, தீ வைப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அது தொடர்பாக நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? தவறான கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட ஒரு நபரால் தான் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட முடியும். நீங்க அம்பேத்கருடைய சிலையை உங்களால் கொளுத்தலாம், தந்தை பெரியார் அவருடைய சிலையை உங்களால் கொளுத்த முடியும், ஆனா அவர்கள் முன்வைத்த தத்துவங்களை உங்களால் கொளுத்த முடியுமா? அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்ப சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள்லாம் அது போன்றதான் பேசிட்டு இருக்காங்க. அதான் ஒரு படத்துல நகைச்சுவை காட்சி ஒன்று வரும் பாருங்க, வாங்கின காசுக்கு மேல கூறாண்டாங்க கொய்யால அப்படிம்பாங்களே, அது போன்ற வாங்கின காசுக்கு மேல கூறாரு சவுக்கு சங்கர். ரவீந்திர துரைசாமி போன்ற ஆட்கள் பேசலாமா? என்ன அரசியல் விமர்சகர், வெங்காய விமர்சகர், என்ன உண்மைத்தன்மையோட நீங்க பேசுறீங்க? என்ன பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்காது, பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் என்ன செய்யும் என தெரியாது என பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள். ஏன் மற்ற கட்சிகள் குறித்து அவருடைய ஒரு பார்வை இது மாதிரி இருக்கு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல திமுகவினுடைய இந்த அடாவடித்தனமான ஆட்சிக்கு அண்ணன் திருமாவும் காரணம் தான். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை பல இடங்கள்ல சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டு தானே இருக்காரு, போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. ஏன் அவர் வடகாட்டுல கூட காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. காவல்துறை கண்டிக்க கூடாதுங்க. காவல்துறையுடைய அமைச்சர் யாருங்க? முதலமைச்சர். அவ்வளவுதான். நீங்க முதலமைச்சரை கண்டித்து பேசவே மாட்டேன்றீங்களே, திமுக ஆட்சி குறித்து பேசவே மாட்டேன்றீங்களே, அதிகாரிகளையும் காவல்துறையும் குறித்து தான் பேசுறீங்களே தவிர இதற்கு காரணம் திமுக தான், இதற்கு காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பேசணும்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றக்கூடிய நபராக அண்ணன் திருமா அவர்கள் இருப்பது வேதனையாக இருக்கு, மன வருத்தத்தை ஏற்படுத்துது, எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஏற்படுத்துது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முதல் நபரா போயிடுவாரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றது. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க. மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்தினது மாநில மத்திய அரசுக்கு எதிராகத்தானே. அப்படி பார்க்கும்போது திமுக மாநாடே நடத்தினாரு. அந்த மாநாட்டுல யாருங்க போனா சிறப்பு அழைப்பாளரா சொல்லுங்க? திமுக கட்சியை சார்ந்த 2 பேரும் போனாங்களா? அப்ப அந்த மாநாடு வெற்றி மாநாடா தோல்வி மாநாடா? பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்றீங்க, சாராய கடையை திறந்து வச்சு சாராயத்தை ஊத்துறது யாரு? மாநில அரசு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. மதுக்கடைகளை வேணான்னு மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு முரண் தெரியுதா? அதுக்கு நீங்க அந்த மாநாடே நடத்தாம இருந்திருக்கலாமே. படிப்படியா மதுக்கடைகளை இழுத்து மூடுறன்னு திமுக சொன்னதா இல்லையா? எத்தனை கடையை நீங்க இழுத்து மூடி இருக்கீங்க திமுக? இது குறித்து அண்ணன் திருமா அவர்கள் பேசணும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசணும், அங்க இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் பேசணும். ஏங்க கேரள அரசு வக்பு சட்ட திருத்த அந்த சட்ட போராட்டத்துல உச்சநீதிமன்றத்தில் தன்னை இன்று இணைத்து கொண்டது கேரள அரசு. நாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஏன் இன்னும் இணையல? இல்ல திமுக சார்பில் தான் உச்சநீதிமன்ற கேஸ் போட்டு அரசியா இணையல, தமிழ்நாடு அரசியே இணைந்து கொள்ளவில்லை. அரசின் சார்பில் தான் சட்டமன்றத்தில் இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக நாங்க தீர்மானம் போறோம்னு சொல்லிட்டு ஒரு மனம் நிறைவேற்றி இருக்காங்க. ஏன் சட்ட போராட்டத்துக்கே நீங்க போல? ஏன் உங்களுடைய முதலாளி பார்த்து பயமா? மோடியை பார்த்து பயப்படுறீங்களா? போங்க, அரசு ரீதியா போங்க. கேரளா போனதா இல்லையா? கேரளா தன்னை இணைத்து கொண்டதா இல்லையா சட்ட போராட்டத்தில்? அதே போன்று தமிழ்நாடு அரசு இணைத்துக் கொள்ளுங்க. நீங்க தானே சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக அப்படின்றீங்கல்ல, போங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு நலனின் குரல் கொடுங்க. திமுக ஒரு அரசு போல அரசு போட்ட மாதிரி தானே அது. தமிழ்நாடு அரசு போனுங்க, அரசு சார்பா போங்க, அரசு வழக்கறிஞர்கள் மூலமா போங்க, சீஃப் மினிஸ்டர் போங்க, நீங்க சண்டை போடுங்க. இஸ்லாமியர்களுக்கு நாங்க நிற்கிறோம், இந்த தமிழ்நாடு அரசு நிற்கிறது என்று சொல்லணும்ல.
சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னா ஓனர் கோச்சுப்பாரு. இது போன்று இன்னும் பல ரைடுகள் வரும். அவங்க சித்தாந்தம் என்ன, இவங்க சித்தாந்தம் என்ன? ஏன் கூட்டணி வச்சது இல்லையா? பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க, வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சாங்க. ஒரு முறை வச்சாங்க, 2 முறை வச்சாங்களா விஷயம் கிடையாது. வச்சாங்களா இல்லையா? பிஜேபியினுடைய அமைச்சரவையில் இவங்களெல்லாம் அங்கம் வகித்தார்களா இல்லையா? மோடி அவர்கள் மிகவும் நல்லவர் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாரா இல்லையா? வாஜ்பாய் அவர்கள் மிக நல்லவர் என்று சொன்னாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சிறப்பான இயக்கம் என்று சொன்னார்களா இல்லையா? அது ஒரு மக்கள் இயக்கம் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் சொல்றீங்க சித்தாந்த எதிரி, கருத்தியல் எதிரின்றீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாத்தி கொண்டிருக்காங்க, அவ்வளவுதான். நாங்க எதிரிகள் போன்று அடித்துக் கொள்றோம்னு ஏமாத்துறாங்க. ஆனா கள்ள உறவுல, ரகசிய உறவுல இருந்து கொண்டுதான் ஒவ்வொரு முறையும் ரைடு வருகின்ற பொழுது எல்லா அமைச்சரும் டெல்லிக்கு போவாங்க. முன்னாடி அமைச்சர்கள் போயிட்டு இருந்தாங்க, இப்ப ஒரேடியா முதலமைச்சர் போறார். எல்லாரும் சார்பாக நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கிறேன்ட்டு முதலமைச்சர் டெல்லி போறாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க. இது குறித்துலாம் அண்ணன் திருமாவர்கள் பேசணும், கூட்டணி கட்சிகள் பேசணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அப்போ தமிழக வெற்றி கழகத்தை வைத்து நம்ம வந்து சீட்டை உயர்த்துவதற்கு உண்டான வேலையில ஈடுபடலாம் என்று கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இப்போ 6 சீட்டுன்றதை ஒரு 10 சீட்டா கேட்போம், ஒரு 10 சீட்டுன்றதை ஒரு 15 சீட்டா கேட்போம் அப்படின்றதுக்காக இங்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு அழைப்பு விட்டது, அதிமுக எங்களுக்கு அழைப்பு விட்டது, கூட்டணி கதவை பிஜேபி எங்களுக்கு அழைப்பு விட்டது, இதெல்லாம் இந்த கூட்டணி கதவை எல்லாம் நான் அடைத்து விட்டேன் உங்களுக்காகத்தான், நீங்களே எங்களை வந்து கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு யாருக்கு செய்தி சொல்றாருன்னா திமுக சொல்றாரு செய்தியை. புரியுதுங்களா? அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு. அது தவறு நம்ம சொல்றோம். திமுக என்பது வீழ்த்தப்படக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் விரோத ஒரு கட்சிங்க. அது அரசு ஊழியர்கள் இன்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதி சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி தான் ஓட்டு கேட்டு அந்த ஓட்டை வாங்கினாங்க. 13,000 ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க களத்துல. தேர்தல் பிரச்சாரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறாரு, மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையில ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தோழர், ஒரு பகுதி நேர ஆசிரியர் ஒருத்தர் வந்து கோரிக்கை வைக்கிறார். ஐயா, நான் ரொம்ப ஆண்டுகளா பகுதி நேர ஆசிரியரா இருக்கிறேன், திமுக ஆட்சி அமைந்தா வந்து பணி நிரந்தரம் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்க பேர் என்னங்கன்னு கேட்கும்போது அவர் பேரு ஸ்டாலின். உடனே அவர் சொல்றாரு, இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஸ்டாலினுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இந்த முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இவர் முதலமைச்சராகி நல்லா இருக்கிறாரு. ஆனா கோரிக்கை வச்சார ஒரு ஸ்டாலின், மயிலாடுதுறையை சார்ந்த ஒரு ஸ்டாலின், அவர் இன்னும் பகுதி நேர ஆசிரியராக தானே இருக்கிறாரு. அப்ப எதற்கு நீங்க வந்து மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகள் சொல்றீங்க? அந்த வாக்குறுதிகளை பார்த்து தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி தானே நீங்க ஓட்ட வாங்குனீங்க. அதுக்கு தானே ஒரு உயர்நிலை குழுலாம் வந்து போட்டு கலந்தாலோசிச்சுட்டு இருக்கு. ஏங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க சொல்லிருக்கணுங்க, நாங்க உயர்நிலை குழுவை போடுவோம், தீர விசாரிப்போம், ஆய்வு பண்ணுவோம், அதெல்லாம் சரியான பிறகு நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க, திமுக ஆட்சி வந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய், மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? முதல்ல பண்ணல. 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்க உறுதி செய்வோம்னு சொன்னீங்களா? எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? டேட்டா வெளியிட முடியுமா? பண்ணல. இதெல்லாம் நீங்க சொன்னது தானே. 2 மாசத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம், எனவே திமுகவுக்கு வாக்களிப்பீர் தானே கேட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுலாங்க. ஏங்க இந்த மின் கணக்கீடு முறையை மாசம் மாசம் கொண்டு வரலான்றதே அவங்க இன்னும் கொண்டு வராம இருக்காங்க. இது குறித்து நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. மக்கள் மறந்துடுவாங்க. மின்சார வாரியமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் வந்து எது கூடியதும் பேசுவாங்களா? எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பீங்க? 4 வருஷமா பேசுனது போதாதா உங்களுக்கு? இன்னும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இப்ப ஜூன்ல இருந்து வர மின் கட்டணத்தை வேற நீங்க உயர்த்த போறீங்க. இல்ல, இப்பதான் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் சொல்லிட்டாரு, மின் கட்டண உயர்வு வந்து கிடையாது. அது மாதிரி மக்கள் சமூக வலைதளத்தில் பெரிய அளவுல கேள்வி கேட்டதுனால வேற வழி இல்லாம பின்வாங்கிட்டாங்க. மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி வேணாம் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. 2026 ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் பின்வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்குள்ள எலி ஓடுதுங்க, பூனை ஓடுதுங்க, நாய் ஓடுதுங்க, நிர்வாகம் சந்தி சிரிக்குதுங்க. அரசு பேருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பேருந்தோட டயர் வெடிக்குதுங்க, டயர் தனியா கலண்டு போகுது.
ஒரு பெண் சகோதரி வந்து ஓடி போய் பஸ்ல ஏறினாங்க, தவறி கீழே விழுந்தாங்க. பெண்களுக்கு இலவச பஸ்ன்றீங்க, பஸ்ஸே நிறுத்த மாட்டேன்றாங்க. இந்த நிர்வாகத்தெல்லாம் சரி செய்யாம இருக்கீங்க. இல்ல அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை வந்து எங்க எடுக்கிறீங்க? எத்தனை பேருக்கு எடுக்கிறீங்க? சொல்றாங்க நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நீங்க காட்சிகள்லாம் பாக்குறீங்களா இல்லையா? செய்திகளை பாக்குறீங்களா இல்லையா? நீங்க நடவடிக்கை எடுத்தா எதற்கு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கணும்? மகளிருக்கு இலவச பேருந்துன்னு நீங்க சொல்றீங்க. எத்தனை இடத்துலங்க பேருந்து நிறுத்துறாங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க அந்த திட்டம் என்பது சரியான 100% சரியான முறையில் நடந்து கொண்டிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பேருந்து நிறுத்தத்தை இல்லைங்க எந்த பேருந்துமே. இல்ல இங்கேயாவது அங்குன்றும் இங்குன்றும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஒட்டுமொத்தமா ஒரு திட்டமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் வந்து அது தோல்வி பெற்ற திட்டம் நான் சொல்லலைங்க. அங்கங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் நீங்க சரி செய்யாம இருக்கிறீங்க? இன்னும் பல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களே இல்லாம இருக்கிறாங்க, செவிலியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. எதற்காக அந்த பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கீங்க? அத சொல்லுங்க. கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை தரன்னு சொன்னீங்களா இல்லையா? வேலை கொடுக்காம இருக்கிறீங்க. எதுக்கு கொடுக்காம இருக்கிறீங்க? இது போன்ற கேள்வி நம்ம கேட்டுதானங்க ஆகணும். அந்த அடிப்படையில சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு. அதை நம்ம வீழ்த்தணும். நீங்க சும்மா பெயரளவுல வந்து இது சமூக நீதி மாடல், திராவிட மாடல், பெரியார் மாடல்னு பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னத்தை ஏற்படுத்திருக்கீங்க? இது ஒரு பெரியார் மாடல் அரசாக இருந்திருந்தால் மேல்பாதியில் ஏங்க இன்னும் பிரச்சனை நீங்க தீர்க்காம இருக்கீங்க? வடக்காடு பிரச்சனையா இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு? தென் மாவட்டங்கள்ல ஏன் சாதி தலைவிரித்து ஆடுது? தலித்துகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது. புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு, எவிடன்ஸ் அமைப்போட நிறுவனர். இதுதான் பெரியார் மாடல் ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? தருமபுரியில் அம்பேத்கர் அவருடைய சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு, தீ வைப்பு சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. அது தொடர்பாக வந்து நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த போக்கு என்பது மிக தவறான ஒரு போக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு சாதியவாதியாலோ இல்லை ஏதாவது ஒரு மதவாதியாலோ தான் கொளுத்தப்பட்டிருக்கும். தவறான கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட ஒரு நபரால் தான் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட முடியும். நீங்கள் வந்து அம்பேத்கருடைய சிலையை உங்களால் கொளுத்தலாம், தந்தை பெரியார் அவருடைய சிலையை உங்களால் கொளுத்த முடியும். ஆனால் அவர்கள் முன்வைத்த தத்துவங்களை உங்களால் கொளுத்த முடியுமா? அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகளை உங்களால் கொளுத்த முடியுமா? அவர்கள் செய்த தியாகங்களை உங்களால் கொளுத்த முடியுமா? அப்ப இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்னும் அரசியல் அறியாமையில் இருக்கிறாங்க. இன்னும் அந்த சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை கொண்டவர்களாக மாறாம இருக்கிறாங்க. இப்போ அந்த கொளுத்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். அந்த சிலையை யார் கொளுத்தினாரோ அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் எப்படியும் ரிமாண்ட் பண்ணுவாங்க, சிறைக்கும் போறாரு. பெயில் போட்டு தானே வெளில வரணும். அந்த உரிமையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தானே உருவாக்கி கொடுத்தாரு. அது அந்த அந்த சகோதரருக்கு தெரியுமா? அந்த சட்ட உரிமையை அம்பேத்கர் தானே வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அம்பேத்கர் அவர்களை நீங்க சாதி தலைவரா பார்க்காதீங்க. அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதித்த தலைவர், எல்லோருக்குமாக சாதித்த தலைவர். அவர் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களின் உரிமைக்காகத்தான் அவர் போராடினார், சட்டம் இயற்றினார். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர அவரை வந்து ஒரு சாதி கண்ணோட்டத்தோடு பார்த்து ஒரு பிற்போக்கு மனநிலைக்கு மாற வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவரை தமிழ்நாடு அரசு கைது செய்து முறையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு வந்து வடமண்டலத்தை நோக்கி நகருவதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம வேலூரில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல். வேலூர் தான் நடத்த போறீங்களா இல்ல காஞ்சிபுரமா? எங்களுக்கு வந்து 5 மண்டலமாக பிரித்து 5 பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கு உண்டான செயல் திட்டங்கள்ல இருக்கிறோம். முதல் மாநாடு கோயம்புத்தூரில் நடந்து முடிந்து விட்டது. இப்ப அடுத்த கட்ட மாநாட்டிற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அது எந்த இடத்துல பண்ண போறாங்க என்பதை குறித்து எங்க தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. ஆனா பூத் கமிட்டி மாநாடு 5 மண்டலங்களில் நடப்பது உறுதி. எங்க தலைவருடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க, மக்களை சந்திக்க போறாங்க, தொகுதி வாரியாக சந்திக்க போறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க போறாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொடுக்க போறாங்க, சட்ட ரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் மக்களோடு நேரடியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. பரந்தூர் மக்களுடைய போராட்ட களத்தில் இன்று வரை தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கிறது. எப்படி வந்து வக்பு சட்ட திருத்தம் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து அதற்கு
இடைக்கால தீர்ப்பை வாங்கினோமோ அதே போன்று பரந்தூர் விஷயத்திலும் எங்கள் தலைவர் அவர்கள் சட்ட ரீதியாக செல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்கு, அதற்கான கலந்தாய்வுகளும் நடந்து கொண்டிருக்கு. இது போன்று ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லா வேலையும் எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய செயல்பாடு என்பது மிக திட்டமிட்டு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. அதனால இந்த திமுக கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த 200 ரூபாய் ஊப்பிகள், வாடகைக்கு விடக்கூடியவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு எதிராக பல அவதூறுகளை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய அவதூறுகள் எங்களை என்ன பண்ண ஒன்றும் பண்ணாது. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேளுங்க. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அடாவடித்தனங்களை கேள்வி கேளுங்க. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அட்டுழியங்களை கேள்வி கேளுங்க. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை குறித்து கேள்வி கேளுங்க. தமிழக வெற்றி கழகத்தை குறித்து கேள்வி கேட்கறது என்ன அருகதை இருக்கு? எங்களுக்கு தெரியுங்க, எங்க தலைவருக்கு தெரியுங்க, எப்ப மாநாடு நடத்தணும், எப்ப மக்களை சந்திக்கணும், எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கணும், எப்போ நடைபயணம் மேற்கொள்ளணும், சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய எங்க தலைவருக்கு தெரியாதா? எல்லாமே சில விமர்சகர்கள் யூடியூப்ல எல்லாம் பேசுறாங்க, விமர்சிப்பவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கடைசி நேரத்தில் விஜய் வந்து விடுவார் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்ப சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள்லாம் அது போன்றதான் பேசிட்டு இருக்காங்க. அதான் ஒரு படத்துல நகைச்சுவை காட்சி ஒன்று வரும் பாருங்க, வாங்கின காசுக்கு மேல கூறாண்டாங்க கொய்யால அப்படிம்பாங்களே, அது போன்ற வாங்கின காசுக்கு மேல கூறாரு சவுக்கு சங்கர். என்ன அரசியல் விமர்சகர், வெங்காய விமர்சகர், என்ன உண்மைத்தன்மையோட நீங்க பேசுறீங்க? என்ன பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். தெளிவா சொல்லிட்டோம், மாநாட்டில் எங்க தலைவர் சொல்லிட்டாரு பிஜேபியோடு கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சொல்லியாச்சு. எங்க கட்சியில் ஊடகத்தில் பேசக்கூடிய எல்லோரும் பல நாட்களாக இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு. எங்க தலைமையில தான் கூட்டணி, அதுவும் கொள்கை சார்ந்து வரக்கூடியவர்களோட தான் கூட்டணி. முதலமைச்சர் வேட்பாளராக எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லிய பிறகு நீங்க ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா எப்படி? அப்ப எது போன்ற நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க? அப்ப பிஜேபிட்டையும் அதிமுகட்டையும் காசு வாங்கிட்டு பேசுறீங்களா? எப்படி உங்களால சேனல் நடத்த முடியும்? எப்படி நீங்க சேனல் நடத்துறீங்க? காசு இல்லாம சேனல் நடத்த முடியுமா? காசு எப்படி வந்துச்சு? இது போன்று பேசு. பிஜேபி கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி ஏங்க அவங்க ஒரு பல கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி குறித்து ஒருமையில பேசுறாங்களே, அவதூறா பேசுறாங்களே, அது குறித்துலாம் ஏன் உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது? சவுக்கு சங்கர் பேசுறாருல, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தாவேக்கா போகுது அப்படின்னு பேசுறாரு. இது குறித்து என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? யார்ட்டையாவது இந்த மாதிரி சவுக்கு சங்கர் இப்படி பேசுறாரு, எந்த ஆதாரத்துல அங்க பேசுறாரு? இப்படி ஒரு ஊடகவியலாளர் இப்படி பேசலாமா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது ஊடக தர்மத்துக்கு எதிரானது இல்லையா? ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசக்கூடாது இல்ல? ஏன் இப்படி பேசுறாரு, காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு என்னைக்காவது அந்த கேள்வி நீங்க கேட்டதுண்டா? இப்ப நான் மட்டும் சொன்னா உங்களுக்கு கோவம் பொங்கிட்டு வருது, உங்க பத்திரிகையாளர்னால உங்களுக்கு கோவம் வருதா? அப்ப பத்திரிகையாளர்னா என்ன வேணாலும் பேசுவாரா? ஏங்க நான் அப்படி கேட்கலங்க, நான் என்ன சொல்றேன், காசை வாங்கிட்டு தாங்க அவர் பேசுவாரு, இல்ல எப்படிங்க பேசுவாரு? நாங்க சொன்னோமா? எங்க தலைவர் சொன்னாரா பிஜேபி அதிமுக கூட்டணியோடு தாவேக்கா செல்லுகிறது நாங்க சொன்னோமா? நாங்க கூட்டணியே இல்லைன்னு தானே சொல்றோம். அவங்களோட பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு தானே நம்ம சொல்றோம். பிஜேபி ஒரு பாசிச சக்திங்க, மக்கள் விரோத கட்சிங்க பிஜேபின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் திரும்ப நீங்க நாங்க பிஜேபியோட போறோம்னா யாரை மகிழ்விப்பதற்காக, யாரை குளிர்விப்பதற்காக பேசுறாரு சவுக்கு சங்கர்? என்ன வேலை சவுக்கு சங்கருக்கு? சமீப காலம் பாருங்க, ஒரு வாரம் ஃபுல்லா பாருங்க தாவேகா பத்தி தான் பேசுறாரு. இப்ப எவ்வளவு பொட்டி வாங்கினீங்க நீங்க அப்படின்ற கேள்வி நான் கேட்கிறேன். அதுக்கு அவரு பதில் சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? தப்புங்க. ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திரைத்துறை பயணத்தை வேணான்னு சொல்லிட்டு வராருங்க. மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வோடு வரக்கூடியவரை நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, எதுக்கு ஓத்திரம் கொடுத்துனே இருக்க? நீ எதுக்கு பொய்யான ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப எப்படி மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியலுக்குள்ள வருவாங்க? இது போன்ற சில நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இங்கே வாயை வச்சுக்கிட்டு. ஆமாங்க, டே 1ல இருந்து செய்யறாங்க. முதல் நாள்ல இருந்து பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் இயக்குது. ஆனா பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் டீம், மெயின் டீம் எல்லா டீமும் பாத்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் தான். டெல்லிக்கு போறது, மோடியை பாக்குறது, பேசுறது, அமித்ஷாவை பாக்குறது, பேசுறது, நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் அரசு முறை இருங்க. சும்மா எல்லாத்துக்கும் அரசு முறை நீங்க ஒரு கதையை விடுங்க. ராஜ்நாத் சிங்க கூட்டின்னு வர்றது, இவங்க ஜாலியா பேசுறது, போறது வர்றதுன்னு இவங்க இருப்பாங்க. நாங்க மூர்க்கமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை பி டீம், சி டீம், ஏ டீம் கோவம் வருமா வராதா?
அது தவறு. சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திர துரைசாமி போன்ற ஆட்கள்லாம் வந்து எதற்காக அரசியல் விமர்சகர்கள், எதற்காக பத்திரிகையாளர்ன்ற போர்வையில சுத்துறாங்கன்னே தெரியல. அதுக்கு நீங்க பிஜேபி செய்தி தொடர்பாளராகவே இருந்துட்டு போயிடலாமே. அப்படி வாங்கன்றேன். நீங்க வந்து எதற்கு வந்து மாஸ்க் போட்டியா வரீங்க, முகமூடி போட்டியா வரீங்க? முகமூடி போடாம நேரடியா வாங்க. பிஜேபி செய்தி தொடர்பாளர், மோடியின் செய்தி தொடர்பாளர், எடப்பாடியின் செய்தி தொடர்பாளர்னு வந்து பேசுங்க. பத்திரிகையாளர்ன்ற போர்வில உட்காந்து பேசி மற்ற பத்திரிகையாளருக்கு வந்து நீங்க களங்கத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்றோம். சரியா பிரதர்? கரெக்டா சொல்றேன்னா இல்லையா? ஏதாவது தவறு இருக்கா? தப்பு. ஒரு விஷயத்தை வந்து தவறா சித்தரிக்க கூடாது. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, பொதுச் செயலாளருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கு. ஜானுக்கும் ஆதவ் அர்ஜுனும் சண்டை. பக்கத்துல உட்காந்து பாத்தியா நீ? அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக இருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஜான் சார் அவர்களும். இப்ப பனையூர்ல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதுக்கு வந்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும். இப்ப தலைவர் எங்கேயாவது சுற்றுப்பயணம் போறாருன்னா அதுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடக்கும். பூத் கமிட்டி மாநாடுனா அந்த மாநாட்டிற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலந்தாய்வு கூட்டம் எங்க நடக்கும்? கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பனையூர்ல நடக்கும். எல்லா கட்சியுமே பண்றதுதான். புரியுதுங்களா? அங்க ஆதவ் அர்ஜுனா சார் இருப்பாங்க, ஜான் சார் இருப்பாங்க, எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஐயா இருப்பாங்க, கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இருப்போம். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்க இருந்து வரும் தெரியுமா? தெரியுமா? இவர் சவுக்கு சங்கருக்கு தெரியுமா? தற்குறித்தனமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தப்பு கட்சியில கொள்கை பரப்பு இணைச்சலா வந்திருக்கீங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பொது வெளியில பயன்படுத்த வேண்டாமே. சரி, தப்பா பேசுற திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நான் சொல்றேன். அவர் சொல்றாருல ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தையில சண்டை போயிட்டு இருக்குன்னு. சாப்பாடே ஆதவ் அர்ஜுனா சார் வீட்டுல இருந்தாங்க வரும். ஜான் சார் ஆதவ் அர்ஜுனா சார் வீட்டுல போய் சாப்பிடுவாரு. நானே சாப்பிட்டு இருக்கேன் போய் ஆதவ் அர்ஜுனா சார் வீட்டுல. பனையூர்ல எங்க கட்சி ஆபீஸுக்கு ஒரு 2 தெரு தாண்டி எங்க ஆதவ் அர்ஜுனா சாருடைய வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல தாங்க சாப்பாடு, முக்கியமான நிர்வாகிகள் சாப்பாடு அவர் வீட்டுல தாங்க நாங்க போய் சாப்பிடுவோம். அன்புள்ளத்தோடு அவர் எங்களுக்கு பரிமாறுவாருங்க ஆதவ் அர்ஜுனா சார், அவங்க ஃபேமிலியை சார்ந்தவர்கள் எல்லாம். எந்த இடத்துல எங்களுக்குள்ள பிரச்சனை, எந்த இடத்துல நீ சண்டைன்னு எப்படி சொல்றாரு? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவ் தானே. ஒரு அற்ப காசுக்காக, ஒரு அற்பத்தனமான ஒரு செயலுக்காக, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மகிழ்விப்பதற்காக, பிஜேபியை மகிழ்விப்பதற்காக எங்க கட்சி மீது நீ களங்கத்தை ஏற்படுத்தும் போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? கேட்டா நாங்க வந்து புள்ளி விவர புலி எழில்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தப்பு. அதெல்லாம் தவறான விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில கட்டமைக்காதீங்க. கட்டமைக்கும் போது நாங்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வருது இல்ல. நான் என்னைக்காவது சவுக்கு சங்கர் கொடுத்து நான் பேசியிருக்கேனா? உங்க ஊடகத்துல அவதூறா பேசியிருக்கேனா? ஒருமையில ஏதாவது பேசியிருக்கேனா? இப்ப ஏன் பேச வேண்டிய தேவை இருக்கு? இல்லாத பொல்லாத பேசக்கூடாது பிரதர், எப்பவுமே பேசக்கூடாது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கு, மிகப்பெரிய சண்டை நடக்குதுன்னு. எதுக்கு நீ பேசணும்? எங்க நடக்குது சண்டை? தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ரவீந்திர துரைசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் நான் வந்து இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்றேன். 28 சார்பு அணிகளின் நிர்வாகிகள் நியமனம் எப்போது நடக்க இருக்கு? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாத காலம் தான் இருக்கு. அதுக்குள் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அதெல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க. அது அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்க போறாங்க. சார்பு அணிகளுக்கு உண்டான பொறுப்பாளர்களையும் பல மாவட்டங்களில் முழுமையாக பூர்த்தி பண்ணியாச்சு. எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை மட்டும்தான் இருக்கு. அதையும் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் அறிவிக்க போறாங்க. மிக சிறப்பான முறையில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பூத்தில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான தோழர்களை உருவாக்கியாச்சு. தமிழ்நாடு முழுவதும் பூத்து கமிட்டியில் உட்கார்ந்து சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னும் பல பயிற்சி இன்னும் பல பயிற்சி வகுப்புகள் இருக்கு, அரசியல் வகுப்புகள் இருக்கு, பல ஆளுமைகள் வந்து பேச போறாங்க. அதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. 10 மாசம் தான் இல்ல, 10 மாசம் இருக்கு. அதாவது வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில வந்து ஆளே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேணா இன்னும் 10 மாசம் தானங்க இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். நம்மளுடைய கட்சி என்பது தமிழக வெற்றி கழகம் என்பது திமுக அதிமுகவிற்கு இணையான ஒரு கட்சி. 1 கோடி உறுப்பினர்களை தாண்டக்கூடிய அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. குடும்பம் குடும்பமாக கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் கட்சியில் இணைகிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம கட்சியில தாவேகாவில் வந்து இணைந்து கொள்றாங்க. அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுக வேணான்னு நம்ம கட்சியில வந்து இணையறாங்கன்னா ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுக்க போறாங்க.
ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. அதனால அணிதிரண்டு லட்சக்கணக்கான மக்கள் எங்க கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்க. அதனால வேலை செய்வதற்கு பலரும் தயாராக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி தயார்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து எல்லா இடங்கள்லையும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. மாவட்ட அளவில், மாநில அளவில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சார்பணிகள் எல்லாமே நியமிக்கக்கூடிய வகையில் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. திமுக என்கின்ற ஒரு ஆலமரத்தை தமிழக வெற்றி கழகம் தான் அசைக்க போகிறது 2026 தேர்தல் காலத்தில். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.